Allah, say. You can eat. You can eat. Verola. Give it. கொஞ்சம் விலங்க سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله ومولانا محمد الله أكبر الله أكبر Allah, say. You can eat. You can Verola. Give it. துனியாவுடைய
தொடர் முயற்சியாக பிரதேச சபை இதனை பராமரித்து வருகின்றது. அந்த அடிப்படையில் அந்த 20 ஏக்கர் காணியில் பொதுமக்கள் சார்பில் இந்த நிறைவேற்றத்தை வழங்குகிறார்கள். இந்த பகுதியில் பிரதேச சபை செயலாளர் சகாப்தீன் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத ஒரு குப்பை திடலுக்கு அண்மையில் இந்த மையவாடியை நாங்கள் முன்கொண்டு சென்றிருந்தோம். மின்சார வசதி இல்லை, வீதி வசதி இல்லை, குடிநீர் வாழ்த்துவார். கல்குடா பிரதேச மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதற்கு இந்த கொரோனா மையவாடி ஒரு பெரிய வரலாற்று அடையாளம். இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு. ஏன் தெரியுமா? நாடே இடம் கொடுக்க மறுத்த போது எந்த விதமான அசௌகரியங்களையும் கருதாமல் இந்த இடத்தை கொடுக்கத்தான் வேண்டும் என்று கல்குடா பிரதேசத்தின் ஒவ்வொரு உள்ளங்களும் முன்வந்து இதனை கொடுத்ததனுடைய விளைவை இப்பொழுது பார்க்கிறோமே. அது அல்லாஹ் வரலாற்றிலே இந்த பிரதேச மக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்பதை நான் இங்கே பறைசாற்றுகிறேன். உமர்தீன் மற்றும் மௌலவி ஜக்கரியா ஆகியோர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய முஹிதீன் பாபா முகமது அலியார் முஹிதீன் பாபா, அதே போன்று எம்பிஎம் எம்எஃப்எம் ஜவுபர், எஸ்எம்ஏ எஸ்எம் அப்துல் சலாம், எஸ்எம் ரியாஸ், மீரா சாஹிப், நூருதீன் நானா, எம்ஏ அப்துல் வஹாப், பிஎம் மஸ்ரூர், ஏஎல் முகமது ஜனாசாக்கள் அங்கீகாரப்பட்டது. ஆனால் இங்கே அதற்கு மாறாக இடங்களில் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் வாழ்ந்த ஜனாசாக்கள் இந்தியா நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் முஸ்லிம்கள் அல்லாத உடல்களும் இங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 2956 முஸ்லிம் ஜனாசாக்கள் நிர்ணயிக்கின்றேன். அதே போல் சுமார் 650க்கும் மேற்பட்ட ஏனைய இனத்தவர்களின் உடல்கள் இந்த பூமியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆக உங்களுக்கு தெரியும், இந்த ஜனாசா இந்த பூமியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த நிலைமை, அதாவது உலக சுகாதார நிறுவனம் கொரோனாவினால் மரணித்தவர்களை அடக்கம் செய்வதற்காக 2 யோசனைகள் முன்வைக்கின்றது. அந்த உயிர்ப்பும் இறைவனிடத்திலே அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய அந்த தகவல்களும் வெளிச்சமானதாக ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரங்களை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். இன்னும் 4 சகோதரிகள் அந்த தங்களுடைய பேர்களை விளம்பரம் செய்து கொள்ளாமல் தடுத்துக் கொண்டார்கள். எங்களுடைய செயற்பாடுகளில் இந்த பிரதேசத்தின் விவசாய அமைப்புகள் பாரிய பங்களிப்பு செய்திருக்கின்றன. கோவிட் காலங்களில் நாடு பூராக இருந்து வந்த பல்லாயிரம் வழங்கேற்று உறுதிப்பதில் எங்களுடைய ஓட்டமாவடி வர்த்தக சங்கம் பாரிய ஒரு பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றது. இந்த பிரதேசம் எங்களுடைய மட்டக்களப்பு பாக்கி பழைய கல்வி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எங்கள் ஊர் மக்கள் எல்லா விஷயங்களையும் எல்லா வேலையிலையும் ஈடுபட்டு எல்லாத்துக்கும் முன்னின்று எல்லா உதவியும் செய்கிறார்கள். புறவரக்கூடியதாக இருந்தாலும் நாங்கள் சீனமுக்கு செக்ரட்டரி முறையில் நான் செய்திருக்கிறேன். சீனப்பட்டு ஒரு வேலைக்கு தயார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் கிருபையால் இதை செஞ்சதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
முயற்சி செய்த பல பேர் இருக்கலாம். அது வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், வெளிநாட்டு தலைவர்களாக இருக்கலாம், உள்நாட்டவர்களாக இருக்கலாம், உள்நாட்டு தலைவர் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் காமத்தை செய்ய வேண்டும். இதற்காக விசேஷமாக இரவுபாக உழைத்த ஓட்டமாவட்ட பிரதேசபை தலைவர், காரியதர்சி, ஊழியர்கள், இப்போது ஊர்வாசிகள், அரசியல்வாதிகள் கூட்டாகவும் தனிப்பட்ட முறையிலும் இது புதியவர்கள் சங்கங்கள் மூலமும் தனிப்பட்ட முறையிலும் எங்களுடைய மட்டக்களப்பு பாட்டி பழைய கல்வி முன்னாள் தவசாளர் நவம்பர் பொதுமக்கள் சார்பில் கொஞ்சம் நிறைவேற்றி மட்டும் வழங்குகிறார்கள். இந்த வருகை பிரதேச செயலாளர் சகாப்தி